Hello. Mic check 1 2 3. என்னுடைய ஃபாதர் மறைந்த ஐசரி வேலன் வந்து காமெடி நடிகர், மறைந்த எம்ஜிஆரோட நிறைய படங்கள் நடித்தவர். அந்த ஒரு பேஷனில் நான் ஒரு மூவிஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசையில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு எல்லாரும் நல்ல ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக ரீஸ்ட்ரக்சர் பண்ணி வேல்ஸ் ஃபிலிமில் பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற முதல் படம் மூக்குத்தி அம்மன் 2 அப்படின்றத இங்கே நான் சொல்லிக்கொள்வதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 5 வருடங்களுக்கு முன்பு மூக்குத்தி அம்மன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கணும்னு அருமை நண்பர் ஆர்ஜே பாலாஜி வந்து என்னை அப்ரோச் பண்ணி அந்த படத்தினுடைய கதையை சொன்னார். எங்களுடைய குடும்பத்தினுடைய குலதெய்வம் வந்து மூக்குத்தி அம்மன். அதை அவர் பேர் சொன்ன உடனே எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போய் உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அம்மனா நடிக்கிறதுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது த ஒன் அண்ட் ஒன்லி ஒரே சாய்ஸ் சொன்னது நயன்தாரா அவர்கள். உடனே அவர் அப்ரோச் பண்ணோம். அவங்களும் உடனே அதுக்கு ஒத்துக்கிட்டு வந்து மூக்குத்தி அம்மனாவே அந்த படத்தில் வாழ்ந்தாங்க. அந்த படம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்துச்சு. அந்த படம் அடுத்து ஒரு 5 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அம்மன் படம் ஏதாவது வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். வர மாதிரி இல்லை. பேன் இந்தியாவாக ஒரு படம் பண்ணணும். அம்மன் படம் எதுவுமே வரல, இங்கே இந்தியாலேயும் வரல, எதுலேயுமே வரல. அதனால் ஏன் நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் 2 பண்ணக்கூடாது அப்படின்னு எங்கள் டீம், வேல்ஸ் டீமோட ஒரு டிஸ்கஷன் நடந்தப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்னு அம்மனுடைய ஃப்ரான்ச்சைசி யாரை வச்சு இதை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது த ஒன் அண்ட் ஒன்லி சுந்தர் சி சார் தான் இந்த படத்துக்கு, அதாவது அவர் இப்போ வந்து அவரை வந்து ஃப்ரான்ச்சைசி கிங்குன்னே சொல்லலாம். ஏன்னா அரண்மனை அண்டு கலகலப்பு இதெல்லாம் 5 6 அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. அதுவும் எல்லாமே வெற்றி படமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ உடனே அவரை போய் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி சார் மூக்குத்தி அம்மன் 2 பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே எனக்கு ஒரு 1 month டைம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். 1 month முடிஞ்சு ஒரு ஸ்கிரிப்டோடு வந்து ஒரு 3 மணி நேரம் நரேட் பண்ணார். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கதை கேட்கல. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. உடனே சார் நான் நயன் மேடம் கிட்ட பேசிடுறேன், அவங்க டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அப்போ போயிடலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு சார் சொல்லும்போதே வந்து சார் இதை ஒரு சின்ன படமாக பண்ணால் சரியாக வராது சார், இது ஒரு மிகப்பெரிய படம், பேன் இந்தியாவா ஹிந்தி தெலுங்கு கன்னடம் எல்லாத்துலேயும் சேர்த்து பெருசாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகே சார் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் என்னன்னு கேட்டேன். 3 விரல காமிச்சார். 3 டிஜிட்டில் தான் சார் இதை பண்ணணும், இல்லைன்னா பண்ண முடியாது சார், அப்போ தான் இது நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. அவர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. முக்கியமாக இந்த படத்தில் வந்து நயன்தாரா மேடம் பற்றி நான் சொல்லி ஆகணும். அவங்க கிட்டத்தட்ட 1 மாதமாகவே விரதத்தில் இருக்காங்க, அம்மனா நடிக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி தான் அவங்க வந்து மூக்குத்தி அம்மன் 1க்கும் அந்த மாதிரி தான் விரதம் இருந்து நடித்தாங்க. இப்போ 1 வாரமாக அவங்க மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் அவங்க குழந்தைங்க எல்லாமே விரதத்தில் இருக்காங்க. உண்மையாகவே இந்த படத்தில் அவங்க ஒரு அம்மனாகவே வாழ போகிறாங்க அப்படின்றதான் நான் சொல்லணும். அவங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்ச கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இந்த படத்தை பண்ணுறதுல. ஹிப்ஹாப் தமிழாவோட இசையோட வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட பிரமாண்ட தயாரிப்பில் ஸோ அந்த பிரமாண்டமான படத்தை நாங்கள் நினச்ச மாதிரி பண்ணுறதுக்கு எல்லா வித ஊக்கமும் உத்வேகம் அளிக்கிற ஐசிரி சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதுதான் வந்து மூக்குத்தி அம்மனோட கோர் டீம், மூக்குத்தி அம்மன் 2 கோர் டீம். உங்கள் எல்லாத்தோட நல்வாழ்த்துக்களோட இன்று எங்கள் பயணம் இனிதே ஆரம்பிக்கிறது. மூக்குத்தி அம்மன் 2 படத்தோட பூஜை பயங்கர பிரமாண்டமாக நடந்திருக்கு. எனக்கு தெரிந்து இப்படி ஒரு சினிமா பூஜை நடந்து சமீபத்தில் சொல்கிறேன், பார்த்ததே இல்லை. சமீபமான ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பு நடந்திருக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை நடக்கலை. கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கான பட்ஜெட் வந்து பூஜைக்கே செலவாச்சுன்னு கேள்விப்பட்டேன். அஃப்கோர்ஸ் பெரிய படம், அதுக்கான மார்க்கெட்டிங் இப்போ இருந்தே இந்த மாதிரி பெருசாக பண்ணால் தான் அதோட ரீச் பயங்கரமாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சுந்தர்சி சார் டைரக்ஷனில் அண்ட் இவர் ஐசரி சார் அவங்களோட கம்பெனியில் இந்த
இந்த படத்தை பெரிய லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். எல்லா டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்குது, ஆனால் அது சர்ப்ரைஸாகவே விட்டுருலாங்க. ஆமாங்க. ஆமாம்மா, அவங்க ஆக்சுவலி அவங்க டப்பிங்லேயே பார்த்துட்டாங்க அண்ட் ஹி செட் இட்ஸ் ரியலி ரியலி நைஸ். உங்கள் கேரக்டர் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் தேங்க்ஸ் டு மகிழ் சார் அண்ட் அஜித் சார் தான். ஒரு பிரம்மாண்டமான படம். இந்த படம் பெரிய படமாக இருக்குது. சாமி படம் பெரிய படமாக பண்ண போகிறாங்க. அதில் எனக்கு ஒரு பங்கு இருக்குது. அதுலேயே நான் நடிக்கிறேன். அதில் ரொம்ப சுந்தர் சார் இருக்கும், அந்த டீமுக்கு ஐசட் சார் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சாமி படம், பிரம்மாண்டமான படம், அரண்மனை 4க்கு அப்புறம் வரப்போகுது. நீங்கள் பாருங்கள். மேடம், தமிழ் சினிமாவில் வந்து பெண்களுடைய கதைகளை சொல்கிறதுக்கான இயக்குநர்கள் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஜோதி அவர்கள் மும்பையில் பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் உண்மை அப்படின்னு நம்புறீங்க? நான் பார்க்கவே இல்லைங்க. எனக்கு என்னென்னா, நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் வந்து பெண்களுக்கு சம்மந்தமாக என்ன கதை இருக்குது அப்படி பார்க்குறத விட இருக்கிற படத்தில் பெண்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்க முடியும் அதுதான் பார்க்கணும். இன்னொன்று அதே வகையில் வந்து தேர்ந்தெடுக்கிறது நம்ம தானே. ஒரு கதை நம்மக்கிட்ட வரும்போது அந்த கதை நம்ம தேர்ந்தெடுக்கும் போது எடுக்கலாமா வேண்டாமா நம்ம கையில் தான் இருக்குது. யாருமே கழுத்தில் கத்தி வச்சுட்டு இந்த சினிமாவில் நீ நடிச்சுதான் ஆகணும்னு யாருமே சொல்லலை. ஸோ அது நம்ம கையில் இருக்குது, நம்ம எடுக்கிறோமா இல்லையான்னு. அண்ட் ஐ திங்க் நம்ம எல்லாரும் ஒரு விமன் ஓரியன்ட் சப்ஜெக்டும் பண்ணிட்டு வந்திருக்கோம், வெறும் டான்ஸ் பாட்டும் பண்ணிட்டும் வந்திருக்கோம். ஸோ ஐ திங்க் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு சந்தோஷப்படணும். பட் நிச்சயமாக இப்போ வந்து காலம் மறுபடியும் மாறிட்டு வருது. இன்னொன்று வந்து OTT பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால பெண்களுக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு வசதி நிறையாவே இருக்குது. இப்போ சுந்தர் சி சார் வடிவேல் கூட்டணியில் கேங்கஸ் வந்து படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு? சுந்தர் சி சார் எப்போ எனக்கு படம் காமிச்சிருக்காரு, ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் காமிப்பாரு. மேடம், எப்பவுமே ஒரு ஹீரோயினுக்கு வந்து பட்டம் கொடுத்து பெரிய விஷயம். ஆனால் நயன்தாரா மேடம் வந்து லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல விஷயம்தான். ஏன்னா பேர் வச்சு தானே நம்ம வந்து ஒரு பேர் இருக்கும்போது இப்போ எல்லாருக்கும் தெரியும் நயன்தாரா, அது அப்படி தானே தெரியும். இப்போ எங்கள் காலத்தில் பட்டம் கொடுக்கணும் அப்படியெல்லாம் நாங்கள் யாருமே பார்த்ததே இல்லையே. கோயிலெலாம் கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. அது பட் பட்டம் கொடுக்கல. கண்டிப்பாக அந்த கோயில் கட்டினதுக்கு என்றைக்குமே நான் வந்து கடன்பட்டிருக்கேன் மக்களுக்கு. பட் ஒரு பட்டம் கொடுக்கல. பட்டம் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்க பேர் வச்சு தான். பட்டம்னா ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும், அது சூப்பர் ஸ்டார் சொன்னால் தான் அந்த பட்டம் சூட் ஆகும். உண்மையில் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் மட்டும் இல்லை, உலகத்திலேயே நீங்கள் எங்கே போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னால் அது ரஜினி சார்னு அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த பட்டம் சூட் ஆகும். மீது யாருக்குமே பட்டம் கொடுக்காம அவங்க பேர் வச்சு கூப்பிட்டு அது நல்லாயிருக்கும். அது நம்ம ஸ்டைல் தான். ஒரு பெரிய வந்து பட்டம் கொடுக்குறது நான் எப்போவுமே சொல்வேன். நம்ம வந்து அரசியல்வாதிகள் சொல்லும்போது ஒரு பொலிட்டீஷியன் அரசியல்வாதி அப்படி சொன்னாக்கா நமக்கு கேட்குறதுக்கு அழகாக இருக்குது. ஆனால் பேசிக்லி என்ன சொல்லுவோம், அரசியல்வாதி ஒரு பொலிட்டிஷியன் சொன்னாக்கா பப்ளிக் சர்வெண்ட். ஸோ அப்படி தான் நாங்கள் இருக்கோம். ஸோ மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் இருக்கும். பட் அதே மாதிரி ஒரு பட்டம் சொல்லும்போது ஐ திங்க் நயன் எடுத்த டிசிஷன் ரொம்ப சரியான டிசிஷன். எப்பவுமே சுந்தர் படத்தில் நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு பாட்டாக பார்க்குறீங்க, அது இருக்கா இந்த படத்தில்? தெரியல, அவர் கூப்பிட்டா பண்ணுவேன். மேடம், அது வீட்டில் சொல்லுவாங்க கூப்பிடலாம் சண்டை போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருக்காரு. நாங்கள் அப்படி தான் 25 வருஷம் ஆச்சுங்க. நீங்கள் டான்ஸ் ஆனா மேடம் 100 கோடி மேலே வரும். அப்படிங்களா? அது கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் சுந்தர் சி சார் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லிடுங்க. தேங்க்யூ. Hello. Mic check 1 2 3. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.